அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ தான் அரசியல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆனது நன்மை இருக்குது, கெடுதல் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற நன்மைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம், இதுதான் உண்மை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நேற்று விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. இன்னும் எந்த கட்சிக்கு போகிறேன்னு முடிவு அவைக்காக தான் போவார் அவர். ஏற்கனவே அவங்க எல்லாம் அந்த சோபா கம்பெனி மூலயமா எல்லா வேலையும் நடந்தது இல்லையா, அதனால் அங்கே தான் போவார். அது ஒரு புறம் இருக்கட்டும். இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த சமூக ஊடகங்களில் சில ஊடகங்கள் திமுக ஆதரவு ஊடகங்களும் தாவேக்கு ஆதரவு ஊடகங்களும் என்ன விமர்சிக்கிறாங்கன்னாக்க, அண்ணா திமுக எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு பிம்பத்தை கிளப்புறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். விகடன் டிவின்னு ஒன்று 2 பேரும் விமர்சித்தாங்க. 2 பேரும் புதுசாக. முன்னாடி என்ன சொன்னாங்க, திமுக அண்ணா திமுக கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடியை முயற்சி பண்ணார், அதனால தான் இது பண்ணோம் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய பையனை அரசியலுக்கு கொண்டு வராரு, அது யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அதாவது அண்ணா திமுக சுத்தமாக காலி பண்ணணும். அண்ணா திமுக இருந்தால் நமக்கு தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டி வராது. அதனால் அண்ணா திமுகங்கிற போர்வையை நம்ம எடுத்து போத்திக்குவோம் அப்படின்னு தாவாய்க்கா முடிவு பண்ணிவிட்டு அண்ணா திமுகவை அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுதான் உண்மையாக நடந்துகிட்ருக்கு. ஆமாம், நீங்கள் நல்லா தொடர்ந்து ஊடகங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன ஏகப்பட்ட பொய்யை கிளப்பி விட்றான்னு. இப்போ என் பையன் இருக்கிறான், எப்போ இந்த வேலையை கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணி பார்த்து கொடுப்பா அப்படின்னு சொன்னாக்க அவன் செய்ய போகிறான். அது மாதிரி ஏதாவது ஒரு சிறு சிறு வேலைகள் ஏதாவது சொல்லியிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் அவர் என் பையன்தான் அடுத்தது, எனக்கு அடுத்ததுன்னு சொல்லியிருக்காரு என்றைக்காவது? என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீங்க? அண்ணா திமுகங்கிறது எல்லா மக்களுக்குமான ஒரு இயக்கம், மக்கள் இயக்கம். அது யார் வேணாலும் தலைவராகலாம், செயலாளர் ஆகலாம். எம்ஜிஆர் போகும்போது சொல்லிட்டு போனாரா ஜெயலலிதா வருவாங்கன்னு சொல்லிட்டு போனாரா? இல்லை அம்மா இருக்கும்பொழுது எனக்கு அடுத்தது ஓபிஎஸ் வருவார், சசிகலா வருவாங்க, எடப்பாடி வருவாங்கன்னு சொல்லிட்டா போனாங்க? யார் திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முன்னுக்கு வருவார்கள். காலம் நிர்ணயம் செய்யும், கடவுள் முடிவு பண்ணுவார். அதான் உண்மை. அதை விட்டு நீங்களே ஒரு அனுமானமாக அவர் பையனை கொண்டு வராரு, வாரிசு அரசியல் கொண்டு வராரு அப்படின்ட்டு வேண்டுமென்றே இதை கிளப்புகிறார்கள். இதை ஊடகங்கள், நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பாக இவங்க இடைத்தேர்தலில் தோற்க போகிறது உண்மை தான். ஏன்னா நேற்று ஒரு பொண்ணு அந்த பாலியல் வன்கொடுமையில டிவிலெலாம் பேசுனது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன 3 வயது குழந்தைய கற்பழிச்சிட்டாங்க. இன்னும் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தவறான வழியில் எடப்பாடி அவர் பையனை அரசியல் கொண்டு வராரு என்ன கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. அது அவருக்கே தெரியும். என்ன அவர் வாரிசியல் அரசியலை எதிர்த்து தான் அவர் எல்லா மீட்டிங்லையும் பேசியிருக்காரு. டிஎம்கே குடும்ப கட்சின்னு பேசியிருக்காரு. அப்படிங்கிறவர் இதை ஒரு குடும்பத்துக்குள்ளார கொண்டு போவாரா என்பதை நீங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கணும். என்ன அதனால் முட்டாள்தனமான தேவையில்லாத வார்த்தைகளை இந்த ஊடகங்கள் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொண்டர்கள் தைரியமாக இருங்க. இன்னும் எலெக்ஷன் நெருங்க என்னென்னமோ தேவையில்லாத ஒரு இதை பண்ணி உண்மையிலே இவங்க அப்படியே நேரடியாக பார்த்த மாதிரியே. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டுருக்காங்க, அப்போ அவர் எடப்பாடி என்ன தான் பண்ண போகிறாரு, கட்சி நடத்துவாரா நடத்த மாட்டாரா? அப்படியே இவங்க என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியும் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரியும்.
உடனே பொதுக்குழு கூட்ட மாட்டேங்கிறாரு. பொதுக்குழு எப்போ கூட்டணுமோ அப்போ தான் கூட்டுவாங்க. உடனே கூட்டுக்கிறதுக்குன்னா அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுக்கு எல்லாம் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. அதனால் தேவையல்ல கருத்துக்கள் எல்லாம் பதிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொய் சொன்னாலும் பொருந்தவ சொல்லணுங்கிற மாதிரி இவங்க கண்டிப்பாக வந்து இடைத்தேர்தலில் தாவேகா ஜெயிக்க போகிறது கிடையாது, அது உறுதி. அதில் இன்னொரு வயசான ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் ஆனா ஊனா விஜயபாஸ்கர் வந்துட்டார், அதனால் 6 ஆயிடுச்சு, அந்த 6 சீட்லேயும் தாவேகா ஜெயிச்சிருச்சுனாக்க 108 107 இருக்குது, அது ஒரு 6 இளைஞ முன்னாடி 113 வந்துடும். காங்கிரஸ்காரங்க இருக்காங்க, அதனால் அவங்க தனி மெஜாரிட்டி கிடச்சிரும், நல்ல கவர்மெண்ட் நடத்தலாம். அதனால் மக்கள் நீங்கள் எல்லோரும் தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் தாவேகாவுக்கு விளம்பரம் தேடிட்டு இருக்காரு. ஒரு நீதி நியாயத்தை பேசணும் எதுவாக இருந்தாலுமே. ஒரு மாதம் ஆட்சியில் எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு, எவ்வளோ பேர் கற்பழிப்பு இருந்திருக்கா, பாலியல் வன்கொடுமை எப்படி நடந்திருக்குங்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு இன்னும் அந்த அளவுக்கு சரியாக வரவில்லை. அதை சரிப்படுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதிமுககாரங்க எல்லாருமே. அதை பாருங்கள், எவ்வளோ நடந்திருக்குன்னு பாருங்கள், எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னு பாருங்கள், டேட்டாஸ் பாருங்கள். என்றைக்குமே ஒரு சைடாகவே சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, நீதி நியாயத்தை பேசுங்க. அதனால் இந்த வீடியோங்கிறது ஆனால் யோசித்து பார்த்தேன், என்னடா அது டெய்லி வீடியோ போடுறது நல்லா இருக்காதுன்னு பார்த்தேன். ஆனால் இப்போ சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நம்ம வீடியோவில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளணும். நான் மீண்டும் மீண்டும் நம்ம கட்சிக்காரங்களுக்கு சொல்கிறதுனா, நாகரிகமான பதிவுகளை பதிவிடுங்கள், மற்றவர்கள் போல் இல்லாமல் நாகரிகமான பதிவுகளை பதிவிடுங்கள். நம்ம புரட்சித் தலைவர் என்னென்ன ஆட்சியில் செஞ்சுருக்காரு, அம்மா என்னென்ன செஞ்சுருக்காங்க, எடப்பாடியார் என்னென்ன செஞ்சுருக்காருங்கிறத பதிவிடுங்க. ஆமாம், அந்த திட்டங்களை பதிவிட்டாலே மக்களுக்கு தெரியும். மக்கள் எல்லாருமே வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே அதிமுக என்ற ஆலமரத்தில் சில சருகுகள் காய்ந்து போய் பறந்து போயிருக்கின்றன. இப்போ எனக்கு பின்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரம் ஏற்கனவே இருந்த இலையெல்லாம் கீழே விழுந்திருக்கு பாருங்கள், காஞ்சி போய். அது மாதிரி தான் இப்போ போகிறவங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இப்போ வேப்ப மரம் துளுத்து நல்ல பசுமையாக இருக்குது. அதே மாதிரி அதிமுக களைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விரைவில் எல்லா களையும் நீக்கப்படும். கண்டிப்பாக இடைத்தேர்தலில் 6 தொகுதியில் எத்தனை பேர் ராஜினாமா போயிட்டு போகிறாங்களோ அத்தனை தொகுதியில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அதிமுக தான் வெற்றி பெறும். அதில் எல்லா அளவும் சந்தேகமில்லை. தொண்டர்கள் கடுமையாக உழைப்பார்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தைரியமாக இருங்கள். ஆகவே ஊடகங்கள் சொல்லுகின்ற பொய்யான கருத்துக்களை யாரும் நம்ப வேண்டாம். நேரடியாக இருந்து பார்த்து இவங்க எல்லாம் செஞ்ச மாதிரி ஒரு கருத்தை பதிவிடுவாங்க. அது உண்மையாக இருக்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு சவுக்கு சங்கரை விட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ வேறு இவங்க சொல்கிறாங்க. அதுமாதிரி புதுசாக யாராவது ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் நிறைய பதிவுகள்லாம் போடுறாங்க இந்த தாவேகாவுடைய ஆட்சியை பற்றி. ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலேயே எல்லா பதிவுகளுமே நல்லா இருக்குது. இளைஞர்கள் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்காங்க எல்லாருமே. அதனால் ஒரு முறை தவறு செய்து விட்டோம், இனி தவறு செய்ய மாட்டோம் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே வருகின்ற இடைத்தேர்தல் 6 இப்போபடி 6 ஆயிடுச்சு. இன்னும் வேறு யாராவது போனாங்கனாக்க போட்டோம், போகிறவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆமாம், சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி கிளிக்கு ரெக்கம் அடிச்சிருச்சு, ஆற்ற விட்டு பறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கட்டும். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன, வேர்கள் இருக்கும் வரை மரம் இருந்து கொண்டு தான் இருக்கும். வேர்கள் என்பது நமது அதிமுக தொண்டர்கள். இவங்கெல்லாம் யாருமே பதவி சுகத்தை யாருமே எதிர்பார்த்ததே இல்லை. இன்றைக்கி இருக்கிறவங்கலாம் அந்த எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் வச்சுட்டு சூட ஏற்றி காமிக்கிறவன் தான்
வந்து நினச்சி கட்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, உங்களுக்கெல்லாம் பசின்னா என்னென்னு தெரியுமா? ஒரு வேளை பட்னியாக கிடந்து பாருங்கள் பார்ப்போம். ஒரு வேளை பட்னியாக கிடந்து பாருங்கள் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்குலாம் பசியை பற்றி தெரியும். அவன் கஷ்டப்பட்டுட்டு அந்த தொண்டர் வந்து ஒரு தொண்டர் வந்து இறந்து போயிட்டான் மகேந்திரங்கிறவன. அதை கூட நீங்கள்லாம் நினச்சி பார்க்காம நீங்கள்லாம் போயிட்டுருக்கீங்க. போங்க, யார் வேணாலும் போங்க, அதை பற்றி கவலை இல்லை. அது இந்த சமூக ஊடகங்கள் வந்து நியாயப்படுத்தி பேசிட்டு அவர் வந்து அவரை மாற்றினாக்க சரியாக வரும், எடப்பாடியார் தலைவர் மாற்றணும்னு சில பேர். இன்னொன்று சொல்கிறேன், இந்த கட்சிக்குள்ளார ஜாதிங்கிறது கிடையாது. ஆமாம், அதை நல்லா எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அண்ணா திமுக என்பது ஒரு ஜாதி அமைப்பற்ற இது. மீண்டும் சொல்கிறேன், அது மக்கள் இயக்கம். எந்த ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. எல்லோரும் சேர்ந்து தான் முடிவெடுக்க வேண்டும். எல்லோரும் அனுப்பும், எல்லோரும் ஒரு தாய் மக்கள். எங்களுக்குள் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. எங்கள் தலைவர் அன்னைக்கே பாடிட்டு போயிருக்கார், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே குலமும் நமது சொல்லியிருக்காரு. நாங்கள்லாம் புரட்சி தலைவர் வழியில் வந்தவர்கள். அதிமுக ஆட்சியில் அமைக்காமல் எங்களுடைய மூச்சு போகாது. அதை மனசில் வச்சுங்க. ரெண்டாவது, எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு முக்கியம். பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற நாட்டில் அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த அதிமுகவிற்கு எப்பொழுதும் தாய் குலங்களுடைய ஆதரவு இருக்கும், இனியும் ஆதரவு தொடரும். ஆகவே வருகின்ற தேர்தலில், இடைத்தேர்தலில் எத்தனை தொகுதிகள் என்றாலும் அத்தனை தொகுதிகளில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று உறுதியோடு கூறிக்கொள்கிறேன். விழிப்புணர்வோடு இருங்க. அப்படி சோர்வாக இருந்தால் புரட்சித் தலைவருடைய பாடல்களை கேளுங்க, புரட்சித் தலைவருடைய படங்களை பாருங்கள். ஒரு பூஸ்ட்டை சாப்பிட்ட மாதிரி வந்துடும். ஆமாம், தலைவர் பாடின மாதிரி உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால்னு ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் வரிகளை எல்லாருக்கும் பொருத்தமானது. அதனால் தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். புரட்சி தலைவர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவர் அம்மா புகழ் வாழ்க. அண்ணன் எடப்பாடியார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக போயிட்டே இருங்க, நாங்கள்லாம் பின்னாடி இருக்கிறோம். அதிமுக என்பது பல குடும்பங்களின் கட்சி என்பது தான் திண்ணம், உண்மை. அதனால் தனிப்பட்ட மனிதன் யாருக்கும் உரிமை கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் தான் இயக்கத்தை கொண்டு போக வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே நீங்கள் திறம்பட செய்யுங்கள். உங்களுக்கு வயதாகிவிட்டது அப்படி என்றால் நீங்கள் கருத வேண்டாம், நீங்கள் கருத மாட்டீர்கள். நீங்கள் புரட்சி தலைவருடைய தொண்டர் என்பதுதான் அந்த எண்ணங்கள் வராது. நாம் என்றுமே மக்களுக்காக உழைப்பவர்கள், நமக்கு வயது என்பது கிடையாது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், அண்ணன் தைரியமாக இருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு எங்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சி தருகின்றவாறு பல வீடியோக்களை போடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு, எம்ஜிஆர் பாட்டை கேளுங்க போதும், நமக்கு வேறு எந்த இதுவும் தேவையில்லை. நம்ம கடவுளே எம்ஜிஆர் தான், அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், அண்ணா திமுக என்கின்ற ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. அது சினிமா முதல்வர் விஜயாக இருந்தாலும் சரி, திமுக தலைவர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, யார் நினைத்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது, அழிக்க முடியாது. இதுதான் உண்மை என்று கூறிக்கொண்டு, புரட்சி தலைவர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவர் அம்மா புகழ் வாழ்க, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போதே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிடுவோம். நமது வெற்றி சின்னம் இரட்டை இலை. வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. நன்றி, வணக்கம்.